உலகத் தமிழர்கள் அனைவரையும் நாம் மாற்றுக்குரலுடைய சர்வதேச செய்தியினுடைய நான் உங்கள் சுஃபியான். என்ன நடக்குது என்று சில செய்திகளை வெகு விரைவாக சொல்ல போகிறேன். இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன நடக்கிறார் என்றால், எதை தின்றால் பித்து தீரும் என்பதை போன்று எவனுடைய காலையாவது பிடித்துவிட்டு இந்த போர் முனையிலிருந்து நாம் தப்பி விடுவோமா, இந்த களமுனையிலிருந்து நான் தப்பி ஓடிடணும் அப்படின்னு அவர் என்றார். அதற்கான வசதிகள் இல்லாத பட்சத்தில் யாரிடத்தில் இந்த மனிதன் போய் பேச முடியும்? அதற்கு காரணம் என்ன? அமெரிக்க அதிபர் என்ன சொல்கிறார்? ஈரானுடைய ஏவுகணை தளங்களை அழித்து விட்டோம், ஈரானுடைய கப்பற்படைகளை அழித்து விட்டோம், ஈரானுடைய விமானப்படைகளை அழித்து விட்டோம், ஈரானுடைய நிலைகளை எல்லாம் அழித்து விட்டோம் அழித்து விட்டோம் அழித்து விட்டோம் அழித்து விட்டோம் அழித்து விட்டோம் என்று சொல்லி கொண்டிருக்கும்போது டமால் என குண்டு விடுத்து 300 பேர் செத்து போயிட்டு. இதுதான் உண்மை. அப்போ ஒரு மனிதன் பொய் சொல்வதற்கு ஒரு அளவு இருக்கணும். அப்போ அமெரிக்கா என்ன நினைக்கிறது என்றால், அமெரிக்காவுடைய தாக்கத்தில் ஈரான் பாதிக்கப்பட்டிருப்பது உண்மைதான். அது பொய்யே கிடையாது. ஏன்னா அமெரிக்காவுடைய ஃப்ளைட்ஸ், F-Series ஃப்ளைட் அவ்வளோ கொடூரமான தாக்கத்தை டெஹ்ரானில் நடத்தியிருக்கிறார்கள். ஒரு கட்டடம் கூட இல்லை. அந்த அளவிற்கு பயங்கர அதாவது காசா எப்படி போனதோ அதே போன்றுதான் அதற்கு அதிகமாகவோ அல்லது அதற்கு குறைவான 6000, 8000, 10,000 நிலைகளில் தாக்கியிருக்கிறார்கள். கொஞ்ச நெஞ்ச தாக்குதல் இல்லை. சரி, இது ஈரான் பக்கம். அடுத்து என்னாச்சு? மத்திய கிழக்கு ஃபுல்லாவே காலி ஆயிட்டே. சவுதி அரேபியா காலி, குவைத், கத்தர், ஓமன் எல்லாம், பஹ்ரைன் எல்லாமே பிடிச்சி. இட்ஸ் இஸ் ஆல் ஆஃப் எல்லாமே அவுட். அடுத்து இன்வின்சிபிள் ஃபோர்ஸ், தன்னை எவனும் நெருங்க முடியாதுயா இஸ்ரேல். இப்போ இஸ்ரேலில் டெல் அவீவ்ல மக்கள் அப்படியே ஓடுறான். நேற்று ஒரு சம்பவங்க. 2 தினங்களுக்கு முன்பு ஈரானுடைய நட்டான்ஸ் அந்த பகுதியை குறிவைத்து ஒரு பயங்கர தாக்குதலை நடத்தினார்கள். யார்? அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஃபர்தோஸ், இஸ்பஹான், நட்டான்ஸ்ல ஒரு கொடூரமான தாக்குதலை நடத்தினார்கள். திருப்பி. ஆனால் நான் சொல்றேன், அந்த இடத்துல அணு கதிர்கள் இல்லை. என்ரிச் செய்யப்பட்ட செறிவூட்டப்பட்ட பொருள் அங்கு இல்லை. இவன் தெரியாம அடிச்சுக்கிட்டே இருக்கான். உடனே என்ன செஞ்சான் தெரியுமா? பதிலுக்கு பதில், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். பாபிலோனியாவுடைய ஹாமுராபியினுடைய சட்டத்தை அமல்படுத்தும் விதமாக பயங்கர தாக்குதல் ஒன்றை நடத்தி 400 பேர் அபாய கட்டத்திலும் பல 100 பேர் மரணிக்க செய்கிற தாக்குதலை நெகோ டெசர்ட்டில் இருக்கும் டிமோனா மற்றும் அராது போன்ற 2 இஸ்ரேலுடைய அணு உலைகளுக்கு 13 கிலோமீட்டருக்கு முன்பு தாக்கி அழித்து ஓலிபரேட்டட், முழுவதுமாக நாசம் செய்து பயங்கரமாக 100கணக்கான கட்டடங்களை அழித்திருக்கிறார்கள். ஈரான் அரண்டு போய்விட்டார்கள். இஸ்ரேல் இன்னைக்கு காலையில் மறுபடியும் தாக்குதல் நடத்துறாங்க. அந்த தாக்குதல்ல இந்தியாவிலிருந்து சென்ற ஏராளமான கொச்சின் யூதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்தியாவில் இன்று சென்றார்கள் என்றால் அங்கேதான் இருக்கிறார்கள். இந்த அராது பகுதியிலும் இந்த டிமோனா, இங்கே தான் கள்ளத்தனமாக அணுகுண்டுகளை இஸ்ரேல் புதைத்து வைத்திருக்கிறது. இந்த கள்ளத்தனமான அணுகுண்டுகளை புதைத்து வைத்திருப்பதின் இடத்தினூடே இங்கே குறிவைத்து தாக்கியிருக்கிறார்கள். ஆனால் இறைவன் அருளால் அந்த இடத்தில் உண்மையிலேயே இஸ்ரேலுடைய அணு கதிர்கள் வெளியேறி இருந்தால் ஒட்டுமொத்த பிராந்தியமும் அழிந்து போயிருக்கும். அந்த அமெரிக்கா விளையாட்டு சரியில்லை. அப்ப இவன் என்ன சொல்றான்? ஈரான் இது ஒரு எச்சரிக்கை தான். பொதுமக்கள் வாழுகிற இடங்களில் போட்டு சாகடித்தார்கள். ஒருவேளை நாங்கள் துல்லியமாக தாக்க தைரியம் எங்களுக்கு உண்டு. அப்படி தாக்கினால் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிரியாவிலிருந்து, லெபனானில் இருந்து, அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோர்டான், துருக்கி, சவுதி எல்லாம் காலியாகிவிடும் அணுக்கதிர்களுடைய பரவலாக்கத்தால். அப்ப இந்த நாசத்துக்கு காரணமாக இருக்கிறது அமெரிக்கா.
எல்லா அநியாயத்தையும் செய்கிறது அமெரிக்கா. இன்றைக்கு ஹெர்மூஸில் 48 நாள் கெடுவு போட்டிருக்கான் மனுஷன் புஷ். ஆனால் புஷ் கேவலப்பட்ட அளவில் புஷ்ஷு கூட யாரும் வந்து நிற்கிறதுக்கு இல்லை. சாரி, டொனால்ட் ட்ரம்ப், புஷ்ஷுன்னு வந்துருச்சு, மன்னிக்கணும், டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 48 மணி நேரம் தடைகளை போட்டிருக்க. அதாவது கண்டிஷன், 48 ஹவர்ஸுக்குள்ள ஈரான் ஹெர்மூஸை திறந்து விடவில்லை என்றால் நான் தாக்குதல் நடத்துவேன். எத்தனை 48 மணி நேரம் நீ கொடுத்தியே? என்ன செய்ய முடிஞ்சது? ஒன்றும் செய்து முடியவில்லை. 21 நாட்டினுடைய கப்பல்கள் வருவதாக அறிவித்தார்கள். எங்கிருந்து? யூரோப் யூனியன்லேருந்து. யாருமே மனசு வச்சு வரல. இவன் அவர்களை பார்த்து பொட்ட பசங்கன்ன மாதிரி, நீங்கள்லாம் ஒரு கோழைகள், காகித புலிகள், நீங்கள்லாம் தைரியமற்ற கோழைகள் என்று அமெரிக்க அதிபர் அவர்கள் பயங்கரமாக திட்டினார்கள். யார? இந்த யூரோப்பிய மக்களை. அப்போ அதுக்கப்புறம் ஹெர்மூஸில் வந்து நீ தான் தைரியமானால, நீ மட்டும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நீ போக வேண்டியதானே. அதுக்கு யூரோப்பியன் சொன்னது, இந்த போரை நடத்தி கொள்வது எங்களிடத்தில் கேட்டு செய்யல அமெரிக்க அதிபர். நீங்கள் செஞ்சது யார்கிட்ட? நீனும் டொனால்ட் ட்ரம்பும் அவர் பேர் என்னது, இஸ்ரேலுடைய அதிபர் பெஞ்சமினும் எடுத்த முடிவுக்கு நாங்கள் எப்படி கட்டுப்பட முடியும் என்று அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். டொனால்ட் ட்ரம்பும் பெஞ்சமின் நெத்தானியாகவும் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் எப்படி கட்டுப்பட முடியும் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆகவே இப்பொழுது உடனடியாக கப்பல்கள் வருவதை அறிந்த, ஹெர்மூஸில் படைகளை இறக்கப் போவதை அறிந்த ஈரான் ஒரு அழகான அறிக்கை விட்டாங்க, அறிவுரிப்பூர்வமாக. ஏன்பா கப்பலை தூக்கிட்டு இங்கே வராதிங்க, கப்பல் வந்து எதுக்குப்பா பிரயோஜனம்? நாங்கள் வந்து எங்களுடைய எதிரிகளான அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தானே தடை, மற்றவங்களுக்கெல்லாம் தடை இல்லையே, எல்லா நாடுகளும் இங்கே வரலாமே அப்படின்னு சொன்ன உடனே, நேற்று உடனே நாங்களெல்லாம் போவதில்லை, நாங்கள் போரில் இறங்கப் போவதில்லை என வெளிவிவகாரத்துறை அமைச்சர், அதாவது இங்கிலாந்திலிருந்து அறிவிப்பு செய்து விட்டார். அதே சமயம் அவர் என்ன செய்திருக்கிறார்? அதைவிட டியூகோ கோர்ஷா தளம், இங்கிலாந்தினுடைய தளத்திலிருந்து அமெரிக்கா தாக்குதலுக்கு நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்றும், சைப்ரஸினுடைய தலைவர் மராக்கட்சி இந்த பகுதியிலிருந்து அமெரிக்கா குண்டு போடுவதற்கு, அதாவது ஆர்ஏஎஃப் ஃபேர்ஃபோர்டு தளத்தையும் பயன்படுத்த முடியாது என்றும் இங்கிலாந்து அறிவித்ததன் மூலம் அமெரிக்காவோடு யாரும் இல்லை என்பது முப்பரிமாண ஒரு டயக்ராமில் பார்த்தாலும் உறுதி செய்யப்பட்டு விட்டது. புரியுதா உங்களுக்கு? அமெரிக்கா தனித்து விடப்பட்டிருக்கிறது, யாரும் இல்லை. இரண்டாவது, சொந்த நாட்டில் அமெரிக்காவில் $1 செலவு பண்ணுகிற இடத்தில் $7, $6, $3 வாங்கக்கூடிய பொருள்கள் $7 மாறி இருக்கிறது. அவர்களுடைய பாக்கெட்டுகள் எல்லாம் மிக வேகமாக கரைந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய ஒரு கொதிநிலையிலே எதையாவது செய்ய வேண்டும் என கடும் அழுத்தத்திற்கு 79 வயதான டொனால்ட் ட்ரம்ப் தள்ளப்பட்டிருக்கிறார். அவர் எடுத்த அந்த திமிர் வாதம் அவரை இந்த அழிவுக்கு உலகத்தையும் கொண்டு சென்றிருக்கிறது. இன்னைக்கு இந்திய போன்ற நாடுகளிலே ஹோட்டல் தொழில்கள் பெரும் நசுங்கி இருக்கிறது, சமையல் கூடாரங்கள் பெரும் சிக்கலாகி இருக்கிறது. 2200 வாங்கக்கூடிய ஒரு வணிக கேஸ் சிலிண்டர் 6800 வரைக்கும் போயிருக்கு. இதற்கெல்லாம் காரணம் யார்? அமெரிக்காவை நாம் எப்படியாவது, அமெரிக்கா இந்த பகுதிகளை நாம் எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும். சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், குவைத், ஓமன், பஹ்ரைன், அது மட்டும் இல்லாமல் ஜோர்டான், துருக்கி, சிரியா, ஈராக் எல்லாம் நம் கைவசம், இஸ்ரேல் வரை. இவன் ஒருத்தன்தான் நம்மிடத்திலே விளையாடுகிறான். இவனை அழித்தால் ஒட்டுமொத்த பிராந்தியமும் எண்ணெய் வளமும் நமக்கு வந்துவிடும் என்று தான் நினைத்தார்கள். திட்டம் அதுபோல இருந்தது. ஆனால் ஏமாற்றம் மட்டுமே அமெரிக்காவுக்கு மிஞ்சியது. இதுதான் உண்மை. அமெரிக்கா ஏமாற்றத்தில் அழிந்து கொண்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் இருக்கும் அமெரிக்க தளங்கள் அனைத்தும் துவம்சம் செய்யப்பட்டு விட்டது. F-35 என்கின்ற அமெரிக்க விமானம் கீழே இறக்கப்பட்டு விட்டது. அதை நீ வாங்குவதற்கு ஆள் இல்லை. அமெரிக்காவுடைய ரீஃபில்லிங் ஸ்டேஷன் KY-135 ஒன்று அடிக்கப்பட்டிருக்கிறது. அல் உதீது தளத்தில் அமெரிக்காவுடைய ரடார் சிஸ்டம் இதுவரை $250 பில்லியன் செலவாகி இருக்கிறது. இதோ வருகிறது அமெரிக்க கப்பல்கள்,
என்றெல்லாம் சொன்னார்கள். யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் வருகிறது, யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர்ஃபோர்டு வருகிறது, யுஎஸ்எஸ் புஷ் வருகிறது, யுஎஸ்எஸ் அமெரிக்கா கானி வில்சன் வருகிறது, யுஎஸ்எஸ் ட்ரூமன் வருகிறது, யுஎஸ்எஸ் சாண்டோ வருகிறது. இப்படி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா 11 கப்பல்கள். இன்னைக்கு எல்லா கப்பல்களையும் காணோம், எல்லாம் போய்விட்டது. ஏனென்றால் ஈரானுடைய இந்த பயங்கர தாக்குதல்களினால் அலறி போயிருக்கிறது உலகம். தோழர்களே, டியூகோ கார்சியா மொரிஷியஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவுங்க. அந்த தீவு 2000 கிலோமீட்டர். ஆனால் இவர்கள் வீசியதோ 4000 கிலோமீட்டருக்கு பெருமானம் உள்ள ஒரு ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இது கிழக்கு பக்கமாக வீசப்பட்டது. அதை நேர மேற்கு பக்கமாகவோ அல்லது தெற்கு பக்கமாகவோ அல்லது வடக்கு பக்கமாகவோ சுற்றி தாக்கக்கூடிய அளவிற்கு 4000 கிலோமீட்டர் ஈரான் டெஹ்ரானிலிருந்து வீசப்பட்டால் பிரான்சினுடைய தலைநகர் காலி, இந்த பக்கத்தில் லண்டனுடைய தலைநகர், அதாவது இங்கிலாந்தின் தலைநகர் லண்டன் காலி, ஜெர்மன், எல்லா நாடுகளும் பயங்கர பாதிப்பாகிவிடும். ஆகவேதான் யூரோப்பியர்கள் இந்த போருக்குள் நுழைய மறுக்கிறார்கள். இவருடைய போக்கில் ஜெலன்ஸ்கியோடு நடந்து கொண்ட முறை, உக்ரைன் போரில் நடந்து கொண்ட முறை, இவர்கள் வகித்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் முறை, கிரீன்லாந்தை கைப்பற்ற எடுத்த முறை, டென்மார்க்கை அச்சுறுத்தியது கொஞ்ச நெஞ்சமல்ல சார். இவனெல்லாம் ஒரு தலைவனாக இருக்க லாய்க்கற்றவர்கள் என்ற முடிவுக்கு இன்றைக்கு அமெரிக்காவுக்கு எதிர்நிலையில் நேட்டோ நேட்டோ பிளாட்ஃபார்ம் முழுவதுமாக வந்து விட்டார்கள். ஆகவே தான் அவர்கள் இனி இவர்களுக்கு ஆதரவாக நாம் கூஜா தூக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தைரியமாக நின்று தனது கொர்ரம்ஷோர், அதே மாதிரி இமாமத், அதே போன்று சிஜீல், அதே போன்று ஹஜ் கசம் போன்ற 4 ஹைப்பர் சோனிக் மிசைலை வைத்துதான் நேற்றைக்கு டிமோனா, நெஹோ பாலைவனத்தில் இருக்கும் டிமோனா மற்றும் அராதில் ஆயிரக்கணக்கானவர்கள் பலியாவதற்கு காரணம். 100 பலி, 100 படுகாயம், இன்னும் பல 100 உச்சபட்ச கவலைக்கிடம். இப்படி ஒரு நிலைக்கு வந்து விட்டது. அமெரிக்காவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், தாட் சிஸ்டம், பெட்ரியாட் சிஸ்டம், அயன்டோம் சிஸ்டம், ஏரோ 3 சிஸ்டம், அதே போன்று டேவிட் சில்லிங் எல்லாமே தடுப்பு யுகத்தை முற்றிலுமாக இழந்து விட்டது. அமெரிக்காவினுடைய ஆயுத கிடங்குகள் காலியாகி வருகிறது. ஆனாலோ இன்னும் 6 மாதத்திற்கு மேலும் நாங்கள் தாக்குப்பிடிப்போம். ஒரு பக்கம் வீச்சு, மறுபக்கம் தயாரிப்பு என்ற நிலையிலே தன்னை வலுப்படுத்தி கொண்டே வருகிறது ஈரான். இவருக்கு ஆதரவாக நாங்கள் செயல்பட தயார் என்பதை சிக்னலை சீனாவும் ரஷ்யாவும் கொடுத்து விட்டார்கள். அமெரிக்கா முதலாக இறங்கி வந்து 180 மில்லியன் பெருமானம் உள்ள அதிகமான பேரல்களை ஈரான் விற்பனை செய்ய அனுமதித்தளித்திருக்கிறார்கள். அதாவது ஈரான் மீதான பொருளாதார தடை நீக்கப்பட்டிருக்கிறது. இது உலக சமநிலையை ஓரளவுக்கு சமாளிக்கும். இப்பொழுது அமெரிக்கா எப்படியாவது சமாதானத்தை ஏற்படுத்தினால் நல்லது என்று யாரை அணுகுவது? சமாதானம் பேசுவதற்கு யாருமே இல்லை. மத்திய கிழக்கிலும் ஆள் இல்லை, யூரோப்பியாவிலும் ஆளும் இல்லை, எங்கேயும் ஆள் இல்லை. தடுமாற்ற நிலையோடு செல்கின்றது. அப்பாஸ் அராக்கச்சி சொல்கிறார், இடைநிலை போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கு இடமில்லை. அப்படி நாங்கள் நிறுத்தினால் அவர்கள் ஆயுதங்களை தயாரிப்பார்கள். அதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். தற்போது என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை. இதைவிட பயங்கர ஆயுதங்கள் வெளிப்படும் என்றுதான் நம்பப்படுகிறது. நாம் அடுத்த செய்தியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.